ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நடத்துவதாக. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதம் 121 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, அருமையான வேத பகுதியை நாம் வாசித்தோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ வல்லமை உள்ள நம்ம அந்த உலகத்தை பார்க்கும்போது எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், எவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சில நேரங்கள் நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இல்லை சில இடங்களுக்கு நாம் போகும்போது நாம் யோசிக்கலாம். அப்ப பாருங்க, அவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆபத்து நாட்கள்ல நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அவர். இந்த உலகத்தை படைத்த வல்லமையுள்ள தெய்வம், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்டிப்பா ஒரு ஒத்தாசையை, ஒரு உதவியை ஆண்டவர் கண்டிப்பா அனுப்புவார். உதவி இல்லாம என்ன செய்வனோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது, ஒரு உதவி வரப்போகிறது. நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, உதவி இல்லாமல் யார் எனக்கு உதவி செய்வா, யார் என்னை தேற்றுவா, யார் என்னோடு கூட உதவிக்கு வருவார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வரப்போகிறார். உங்களை பாதுகாத்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறது. இந்த நாள் முழுதும் ஆண்டோடைய வார்த்தை உங்களை நடத்த போகிறது. அவருடைய உதவியின் கரம் உங்களை தொட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்க மருத்துவமனையில ரொம்ப பலவீனத்தோடு காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஒரு உதவியை ஆண்டவர் அனுப்ப போகிறார். தேவ தூதர்களை அனுப்பி உங்களுடைய வழிகளை செவை பண்ண போகிறார். தேவ தூதர்கள் உங்களுடைய கால்கள் கல்லில் மோதாதபடி தங்கள் கரங்களில ஏந்தும்படியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதே போல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வோமா? கண்களை மூடி. ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே, அந்த உதவி இந்த நாளில் எங்களுக்கு அனுப்ப போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கர்த்தாவே, உடைய அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி ஆயிற்றபிக்கிறோம். ஒத்தாசை, உடைய உதவியை தேவன் அனுப்பும்படி ஆயிற்றபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க. தாழ்த்து தருகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே